ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நவம்பர் 29ஆம் தேதி ஒரு பெய்ட் டிஸ்கஷன், அதாவது கட்டண பயிற்சி இருக்கு. விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது முற்றிலும் கற்றலுக்காக. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இது உதவும். நம்ம வந்துட்டு பைசல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை. முக்கியமா நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்ற அதை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு கண்டிப்பா இருக்காது. ஒரு சந்தேகம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதற்குண்டான பதில் நீங்களே கொடுக்கும் வண்ணம் ஒரு உரையாடல்கள் இருக்கும். அதற்கெல்லாம் உங்களுக்கு ஒப்புதல் அப்படின்னா நீங்க பங்கேற்கலாம். பெய்ட் மெம்பர்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மார்னிங் வீடியோஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். விருப்பம் உள்ளவங்க அதனை பற்றி என்கொயரி வேணும் அப்படிங்கிறவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு சலுகையாக இப்போது ட்ரேடிங் வியூவோட ஆக்சஸ் நம்ம வந்து வீக்லி ஃபியூச்சர்ஸோட அனலைசிஸ் நீங்கள் பார்க்குறக்கும், மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை பார்க்குறக்கும், அதோட கிரீக்ஸ் வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கும் உங்களுக்கு ஒரு வழிவகை உண்டு. விருப்பம் உள்ளவங்க அதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இப்போ சலுகையாக அவங்களுக்கு வந்து கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஆக்சஸ் கொடுக்கப்படும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 25,750 கால். இது வந்து கால் புட். இது வந்து நம்ம காலையில் மார்னிங் வீடியோஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஃப்ரீயாக கொடுத்துட்ருப்போம். இது மேனுவலாக நம்ம கொடுத்த பதிவுகள். இது ட்ரேடிங் வியூவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இண்டிகேட்டர் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அதோட ரேட் வந்துட்டு மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட்ஸோட ரேஞ்ச் இருக்கும். அப்படிங்கிறனால நம்ம 200 பாயிண்ட்ஸ் கொண்டாட நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வராது. இப்போ இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த இதை வந்துட்டு டிசேபிள் பண்ணிட்டே போகுது. ஸோ டார்கெட் லெவல்ஸ் அப்படிங்கிறது இதுதான் கிரீக்ஸ் லெவல். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு போயிடும். உங்களுக்கு அந்த லெவல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸோ டார்கெட் லெவல்ஸ் அப்படி கொடுத்துட்டோம் போதும். ஆப்ஷன் கிரீக்ஸோட வேல்யூ நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்குக்கு போடுறீங்களோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கணக்கீடு பண்ணி உங்களுக்கு வந்துடும். ஓகே, இது வந்து வீக்லி ஃபியூச்சர். இந்த வீக்லி ஃபியூச்சரோட நீங்கள் ஸ்பாட்டோட கேண்டில்ஸும் பார்க்கலான்னா பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இதில் செட்டிங்ஸில் இதெல்லாம் வந்துட்டு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஸ்பாட் வந்துடும். இது வந்து நமக்கு ஸ்பாட். இது வந்து வீக்லி ஃபியூச்சர்ஸ். இதை வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் டிசேபிள் பண்ணிடுறேன் ஸ்பாட்டை. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீக்லி ஃபியூச்சர்ஸோட ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 25,750 காலோடைய எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்டர்டே லோ வந்துட்டு 72. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,750 + 72, அப்போ 25,822. அதுக்கு மேலே தான் நமக்கு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு 25,750ஓட ஹை பார்த்தா 172. அப்போ 25,922. மார்க்கெட் இன்னைக்கு அதுக்கு மேலே தான் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். அப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு 25,922 அப்படிங்கிற விலைக்கு கீழே வர்த்தகம் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தென்படுது. ஏன்னா 25,750 தான் நமக்கு ப்ரீவியஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக். அப்போ அதோட பேஸ்டை நம்ம பார்க்குறோம். காமன் ஏடிஎம் 150, இது புட்டோட லோ புட்டோட ஹை இதெல்லாம் நம்ம இது பண்ணுறோம். இந்த டேட்டாவில் நான் எரேஸ் பண்ணிடுறேன். இதுவும் நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைச்சிடும். இந்த டேட்டாஸ் வந்துட்டு இது நான் மேனுவலாக போட்டது. இந்த டேட்டாஸ் வந்துட்டு நமக்கு கிடைச்சிடும். நம்ம வீக்லி ஃபியூச்சர்ஸில் நம்ம வந்து மேனுவலாக போட்டிருந்தோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த என்ன ஸ்ட்ரைக்கோ ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட போட்டுட்டு இங்கே அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நேற்றைய வர்த்தகத்தோட பார்த்தீங்கன்னா மினிமம்னு வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 25,750 காலுடைய லோ என்னவோ அதை ஆட் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தாச்சு. அடுத்தது ப்ளஸ் ஹை 25,750 காலோட ஹையை மேக்ஸிமம் ப்ரைஸாக போட்டு உங்களுக்கு 25,922. ஸோ அதுவும் கிடைச்சிருச்சு. அப்போ 25,750 புட்டோட லோ நம்ம மைனஸ் பண்ணி வர்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதான் மினிமம் ப்ரைஸ் 25,620. அது மாதிரி 25,750 புட்டோட ஹையை மைனஸ் பண்ணி வர்றது வந்து மேக்ஸிமம் ப்ரைஸ். ஸோ அதுவும் கிடைச்சிருச்சு. அதோட டேட்டாஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
அதோட டேட்டாஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மேனுவலாக நான் இத்தனை நாள் வந்து நான் மேனுவலாக போட்டு கொடுத்துட்ருப்பேன். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கிடைக்கிற மாதிரி ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு செட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இது பெய்டு மெம்பர்ஸுக்கு இப்போ வந்து நம்ம கட்டணம் இல்லாமல் ஃப்ரீயாக அது ஆக்சஸ் கொடுத்துருக்குறோம். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அதில் இணைந்து கொள்ளலாம். இன்றைய காணொலியில் நம்ம வந்துட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீட்பேக் பதிவு கொடுங்க. விருப்பம் இருந்தால் கொடுங்க, கட்டாயமெல்லாம் கொடுக்கணுன்ட்டு இல்லை. டோட்டல் தான் நம்ம வந்து எல்லா நியூமரிக்கும் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வீடியோ போட்டுட்டு இருந்தோம். இப்போ முந்தா நேரத்தும் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கிறதை நீங்கள் வந்துட்டு ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் கட்டாயமாக பதிவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, இன்னைக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் நமக்கு வந்திருக்கு. நிஃப்டியோடது பார்த்தீங்க அப்படின்னா 180 பாயிண்ட் ப்ளஸில் இருக்காங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 136 பாயிண்ட் தான் ப்ளஸில் இருக்காங்க. இப்போ இண்டெக்ஸோட ரேஷியோ 25,000, பேங்க் நிஃப்டி 58,000. அப்போ நிஃப்டியோட பாசிட்டிவ் ஜாஸ்தி இருக்குன்னா அப்போ நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பேங்க் நிஃப்டியோடது வந்து பெர்ஃபார்ம் இல்லை. ஆனால் கடந்த வர்த்தகத்திற்கு முந்தைய இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நேற்றும் இன்றும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது. இப்போ இது நமக்கு ரெண்டு விஷயத்தை இண்டிகேட் பண்ணலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த வர்த்தகத்தில் பண்ணலாம், இல்லை ரெண்டுமே மைனஸில் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே வந்து நியூட்ரலாக ஒரு மூமெண்ட் இல்லாமல் பண்ணலாம். இந்த 3 ப்ராபபிலிட்டியுமே இது இருக்குது. இது உன்னிப்பாக கவனிக்கணும். மார்க்கெட் ஒரு நியூஸ் பேஸ்டுக்காக நமக்கு காத்திருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் இல்லை. ஏன்னா ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 25,934 ஸ்பாட்டோட ஹை, ஸ்பாட்டோட லோ 25,781. இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தா நமக்கு ஒரு 150 புள்ளிகள் தான் வந்திருக்கு. எப்பவுமே ரேஞ்ச் வந்து நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட்ஸ் மேலே ரேஞ்ச் இருந்தது. அப்போ இன்னைக்கு கேப் அப் தான், கேப் அப்பாக இருந்தாலும் நமக்கு ரேஞ்ச் வந்து பெருசாக செட் ஆகலை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால் செல்லர் புட் செல்லர் ரெண்டு பேருமே இம்பேக்ட் பண்ணல அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபியூச்சர் பாருங்க. ஃபியூச்சரோட ஓப்பன் 25,925, ஹை வந்து 26,024 வச்சிருக்காங்க. க்ளோசிங் வந்துட்டு 25,986. மார்க்கெட்டில் நிஃப்டி கொடுத்த மொமெண்டம் கூட நமக்கு மந்த்லி ஃபியூச்சர் கொடுக்கல. வெறும் 120 புள்ளிகள் தான், நமக்கு 122 புள்ளிகள் தான் மொமெண்டம் கொடுத்துருக்குறாங்க. கம்மியான ரேஞ்ச் அமைஞ்சிருக்கு. இந்த கம்மியான ரேஞ்சை வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்துட்டு மேல்முகமாக போகும்போது இந்த மாதிரி அமையக்கூடாது. இது வந்துட்டு மார்க்கெட்டை கீழே கொண்டு வரக்கும் சரி, மார்க்கெட் இங்கிருந்து மேலே போகிறக்கும் சரி நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது. ஏன்னா சின்ன கேண்டில்ஸ் அமையக்கூடாது. சின்ன கேண்டில்ஸ் அமையும் போது கொஞ்சம் இது ஒரு அலர்ட் சிக்னலாக எடுத்துக்கலாம். மார்க்கெட் கேப் அப்பும் கொடுக்கலாம், கேப் டவுன் கொடுக்கலாம். பட் இதை வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு ட்ரெண்டிங்கை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தோட ரேஞ்சுக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நாளைய தினம் ரேஞ்ச் பெருசாக அமைஞ்சா பரவாயில்ல, நாளைக்கு ரேஞ்ச் குறைவாக அமையுதுன்னா மார்க்கெட்டோட ஹையில் இந்த மாதிரி, ஏன்னா மார்க்கெட் கீழே இருந்து ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி அமையக்கூடாது. ஓகே, 25,750 கால் நேற்றைய வீக்லி ஃபியூச்சரோட ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஏன் அப்படின்னா கால் புட்டோட டிஃபரன்ஸ் வந்துட்டு இங்கே தான் குறைவாக இருக்குது. அப்போ நம்ம இது பார்த்தீங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 25,768 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். அப்போ நேற்றைய மார்க்கெட்டோட க்ளோஸ் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25,875. அப்போ அங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 25,700 கட்டு, அப்போ 175. அப்போ 25,700க்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 68 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட் நேற்று ப்ரீமியம் இருந்திருக்காங்க. நேற்றைய ப்ரீமியம் 68 புள்ளிகள். அப்போ இன்னைக்கு என்ன இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது மார்க்கெட்டில் காலுடைய கை புட்டோட லோ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு 60 புள்ளிகள்னு வச்சுட்டா நமக்கு ஒரு 340 புள்ளிகள், 280 + 60 அப்படின்னு எடுத்துட்டா 340 புள்ளிகள். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 302 புள்ளிகள் தான். இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஸ்ட்ராடல், நேற்று லாங் ஸ்ட்ராடல் ஆர் ஷார்ட் ஸ்ட்ராடல்னு இதை பேஸ் பண்ணிட்டாலும் கூட இப்போ ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு லாஸில் இருக்கிறாங்க. அதே மாதிரி லாங் ஸ்ட்ராடல் பண்ணவங்க ப்ராஃபிட் இருக்காங்க. அப்போ மொமெண்டம் என்ன நடக்குது அப்படிங்கிறதை உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ மார்க்கெட்டில் ஆடட் ப்ரீமியம் நமக்கு இப்போ எல்டிபி அடிப்படையில் என்ன இருக்குது, இப்போ இது பேஸ்டு, இப்போ க்ளோசிங் பேஸ்டு 25
சாரி 252 65. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 317 புள்ளிகள். அப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா 302 புள்ளிகள். இப்ப ஆடட் பிரீமியம் பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நாளை தினம் கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எஸ்டர்டே ஹைக்கு மேல ஸ்டேபிளா இருந்தா மட்டும் போதும், மார்க்கெட் மேல போயிடும். ஆனா இந்த கால் ஆப்ஷன்ஸ் நாளை தினம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வர்த்தகமாகிறது, கால் செல்லர் வந்துட்டு குதூகலம் பண்ண செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆடட் பிரீமியம் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கிறாங்க. அப்ப நாளை தினம் வந்து கால் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கணும். சப்போஸ் கால் ஆப்ஷன் சைடு வந்துட்டு நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சைடுவே கொண்டு போறக்கும் டவுனும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். கம்பல்சரி நாளை தினம் ஃபர்ஸ்ட் கீழே போனாலும் திருப்பி மார்க்கெட் கால் ஆப்ஷன் சைடு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல ஸ்டாண்ட் ஆகிற கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி கொண்டு போறதுக்கு வாய்ப்பாக மாற்றுவார்கள். இதை உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா ஆடட் பிரீமியம் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ இன்னைக்கு ஆடட் பிரீமியம் சாரி இன்னைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னன்னு பார்க்கணும். அப்போ கால் புட்டுக்கு டிஃபரன்ஸ் எது குறைவா இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நான் 900 எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 114 153. அப்போ கிட்டத்தட்ட 40 பாயிண்ட். அப்போ 950 ஸ்ட்ரைக்கு தான் நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கும். அப்போ 25 950. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா ஏடிஎம் மீட்டிங் பாயிண்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 130 மாறி இருக்கு. இது வந்துட்டு என்னன்னா 20 பாயிண்ட். இதற்கு பெயர் வந்து டிகேன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் 25 950ல இருக்கிறாங்க. அப்போ இதோட தான் டிமாண்ட் ஜோன் இது மாறும். அப்போ கால் ஆப்ஷன்ஸ் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட விலை கம்மியாகவும் புட் ஆப்ஷனோட விலை ஜாஸ்தியா இருக்கு. அது 11 ரூபா ஜாஸ்தியா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? 25 939ல வீக்லி ஃபியூச்சர் இருக்கிறதா அர்த்தம். அப்ப ஸ்பாட் வந்து 25 875ல இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு 880ல இருந்து 900 பார்த்தா 60 புள்ளிகள் அப்படிங்கிறது நமக்கு பிரீமியத்தில் இருக்கு. இந்த பிரீமியத்தில் இருக்கு அப்படின்னா மறைமுகமா மார்க்கெட் டிமாண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். டிமாண்ட்ல இருக்கிற பொருள் அதாவது விலை வந்து என்ன ஆகணும், பிரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகணும். அப்ப இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் மட்டும் ஓப்பனுக்கு கீழே இருந்தா மட்டும் போதும், கால் செல்லர் உள்ள கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு பிரீமியத்தில் இருக்கு. பிரீமியத்தில் இருக்கிற பொருள் விலை உயர மட்டும்தான் செய்யணுமே தவிர நமக்கு வந்து ஏன்னா டிமாண்ட் இருக்கிற பொருள் விலை உயர தானே செய்யணும். அப்போ கால் செல்லர் உள்ள டாமினேட் பண்றாங்க அப்படின்னா நாளைக்கு ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் இருந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே கால் செல்லர் அதாவது இருந்தாலே கால் செல்லர் உள்ள வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கால் செல்லர் உள்ள வந்தா மார்க்கெட் சைடுவேக்குள்ள போறக்கும் வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா இறங்குறக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்சைடு போகணும் அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எஸ்டர்டே ஹை அதாவது இன்றைய தினத்தோட ஹைக்கு மேலையும் ஓப்பனுக்கு மேல மட்டும் இருந்தா போதும், கால் செல்லர் பேனிக் ஆயிட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்கு வாய்ப்பா மாறும். ஆனா இந்த ரெண்டு விஷயமே அடிபட்டுச்சு அப்படின்னா கால் செல்லர் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டை சைடுவே அல்லது வந்துட்டு மார்க்கெட்டை இறங்க முகமா செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இந்த பிரீமியத்தில் இருக்கிறதுனால. அப்போ கால் ஆப்ஷனுடைய லோ 98 ரூபாய். அப்ப 26,000 இந்த 25 950 பிளஸ் 98 அப்ப 100ன்னு வச்சுட்டாலும் கூட 26,050 அப்படிங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கும். இந்த 150 ரூபா அப்படிங்கறதுனால 26,100 ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கும். சப்போர்ட் 1 என்ன இருக்கும் அப்படின்னா 120 ரூபானா 25,830 சப்போர்ட் 1 இருக்கும். 200 ரூபாயை மைனஸ் பண்ணா 25,750 சப்போர்ட் 2 இருக்கும். இதுல பேனிக் ஏரியா இப்ப நேத்து பாத்தீங்க அப்படின்னா 25,750 இங்க பாருங்க 25,750 ரெண்டு பேர்த்தோட காமனா 150ன்னு பண்ணிட்டோம். அப்ப 25,900 அப்படிங்கிறது கால் செல்லர் பேனிக் பிளேஸ். இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் 25,900 கீழே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லா 25,900க்கு மேலதான் இருந்தாங்க. என்னன்னா இப்ப 25,900 அப்படிங்கிறது 150க்கு மேல நாளைக்கு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது ரொம்ப பார்க்கணும். அதாவது 25,900 கால் நமக்கு 150க்கு மேல 130க்கு மேல. அதே மாதிரி இந்த ரெண்டுக்குமே 900 கால் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். ஓகே, 950 மாத்திக்கலாம். ஓகே, இப்ப 130 ரூபாய் அப்படிங்கிறதுனால 25,950 பிளஸ் 130 அப்ப நமக்கு என்ன வருது 26,080. அடுத்தது 130 பிளஸ் 130 260 250 வச்சுட்டாலும் கூட 26,200. இது ஸ்ட்ராடல் ஏரியா, இது கால் செல்லர் பேனிக் ஏரியா. இந்த பக்கம் -150 போட்டா 25,800 இது வந்து புட் செல்லர் பேனிக் ஏரியா.
250 பாயிண்ட் மைனஸ் பண்ணா 25,700. இது வந்து ஸ்ட்ராடல் ஏரியா. இந்த எல்லா ஸ்ட்ரைக்குமே நமக்கு முக்கியம். முக்கியமா 25,800, 25,950, 26,100 இந்த ஸ்ட்ரைக் முக்கியம். இந்த ஸ்ட்ரைக்ல கால் ஆப்ஷனா இருக்கிறவங்களும் சரி 130, யாரு 25,800, அதே மாதிரி 26,100 புட் ஆப்ஷன் அவங்களும் 130. இந்த பேஸ்டு எப்படி பண்றாங்க? நடுநிலையா 25,950 பார்க்க வேண்டும். ஓகே, ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்த்துக்கலாம். நாளை தினம்னு பார்த்தா நமக்கு இதுல ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். இன்னைக்கு ரேஞ்ச் கம்மியா இருந்திருக்கு. நாளை தினம் சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு, அதையும் உன்னிப்பாக கவனிங்க. ஓகே, 25,800 புட் அண்ட் 26,000 கால், 25,900 கால், 25,900 புட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்க போனா நமக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராடல், இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிறது. அப்போ இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, கோட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. 25,800, 26,000 இதோட மிட்டும் நமக்கு 25,900 வந்துருச்சு. இங்க 25,900க்கும் ஸ்ட்ராடல் கொடுத்துட்டாங்க. அப்போ நாளைக்கு 25,900 கால் புட்டோட 25,900 புட்டோட ஹைக்கு மேல ட்ரேடு நடக்கக்கூடிய வாய்ப்பு 25,900 காலுக்கு அமைஞ்சதுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போக பார்ப்பாங்க. 25,900 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனோட ஹைக்கு மேல புட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இறங்கு முகமாக கொண்டு போக பார்ப்பாங்க. நாளைக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது 25,900. இதை உன்னிப்பாக கவனியுங்கள். அது போக நாளைக்கு அட்டவணையில் என்ன ஸ்ட்ரைக் வருதோ அதை நீ பார்க்கலாம். ஓகே, ஆப்ஷன் செயின் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இம்பேலன்ஸ்டு நமக்கு இருக்கு. கால் சைடு இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாகவும் புட் சைடு வந்துட்டு இம்ப்ளைட் வாலிட்டி கம்மி, சின்ன வித்தியாசமா இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா நமக்கு கால் சைடும் பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பெரிய பில்டப் நடக்கல, புட் சைடும் பெரிய இம்பாக்டட் நடக்கல. அப்போ மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. மார்க்கெட் எந்த திசை வேணாலும் போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன இருக்கணும்? இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியா இருக்கணும். அப்போ நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக நம்ம நினைக்கிறோம். ஆனா நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் இல்லாம மார்க்கெட் டெக்னிக்கலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் வந்து 130 தான் இருக்கு. சப்போஸ் நியூஸ் பேஸ்டுனா ஒரு 180, 200 அப்படியெல்லாம் இருந்திருக்கணும். நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல இந்த 130க்கு மேல ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா ரகுவரன் மோட்ல மாறிடுவாங்க. அதனால நல்ல வால்டைல் இருக்கும். டிகேவே மாறுது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டோட மொமெண்டமை நீங்க பார்க்க வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.